welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல நம்ம ஈஸியான மெத்தட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் சிம்பிளா இருக்கும் ஆனா அழகா இருக்கும். அந்த டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் sugar beads, then medium size beads எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் golden color, then white color stone எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா front sideல ஸ்டோன் மாதிரி இருக்கும், then back sideல வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும், ஒரு கிளிப் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸியான அவுட்லுக் வந்து கிடைக்கும் இந்த ஸ்டோனுக்கு. ஸோ இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ், இது வந்து பிளெயின் சீக்வன்ஸாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஜர்தோசி, இதை யூஸ் பண்ணி நம்ம பியூட்டிஃபுல்லான டிசைன் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கில் செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. தென் க்ளூ அப்ளை பண்ண அந்த இடத்துக்கு மேலே நம்ம ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒயிட் கலர் ஸ்டோன், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு நெக்ஸ்ட் லேயராக சுகர் பீட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சுகர் பீட்ஸால் நம்ம வந்து லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த சுகர் பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் பால் செயினும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த ஸ்டோனோட சைஸுக்கு எந்த அளவுக்கு சுகர் பீட்ஸ் வேணுமோ அட்டன் டைமில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தென் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல ஒரு ஸ்டிச்சை கொடுத்து எண்ட் கொடுத்துருங்க. எண்ட் பண்ணதுக்கப்புறம் சைட் ஸ்டிச் மேக் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, சுகர் பீட்ஸில் 3 sugar beads once இல்லைனா 2 sugar beadsக்கு once வந்து நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணணும். அப்படி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ரொம்ப சிம்பிளாகவும் கம்ப்ளீட் ஆகும் அண்ட் ஃபேப்ரிக்கோட பீட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தென் இதை சுற்றி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிளெயின் சீக்வன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸை இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சீக்வன்ஸ் இருக்குல்ல, சீக்வன்ஸுக்கு சென்டர் பார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல இருந்து நீடில் வெளியே எடுத்து 2 சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டோனுக்கு பக்கத்தில் சுகர் பீட் லேயர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், நீடில் ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுக்கிறது எங்கன்னா சீக்வன்ஸுக்கு சென்டர் பார்ட்டில் இருக்கிற ஹோல்ல இருந்து வெளியே எடுத்து 2 பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் சுகர் பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற லேயருக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் கிடைக்கும். இது அவுட்லுக் பார்க்க எப்படி இருக்குன்னா ஸ்டோனுக்கு பக்கத்தில் சுகர் பீட் லேயர், தென் அந்த சுகர் பீட் லேயர்லேருந்து இந்த பீட்ஸும் சீக்வன்ஸும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து க்ளூ வச்சு அதுக்கு ரிவர்ஸாக தான் பண்ணியிருக்கோம், அது அந்த மாதிரி தெரியாது, நீட்டாகவே கிடைக்கும். தென் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை 4 டாட்ஸ் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திலகம் ஷேப் ஸ்டோன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பிக் சைஸ் திலகம் ஷேப் ஸ்டோன், அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் கொடுக்கணும். ஜர்தோசி ஒர்க்குக்கு என்னென்னா ஜர்தோசியை திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திலகம் ஷேப்போட கார்னர்லேருந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு ஜர்தோஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் கார்னர்லேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு ஸ்டிச், சைடில் 2 ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ஜர்தோசி ஒர்க் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆயிரும். கீழே பாட்டமில் ஒரு ஸ்டிச் நீங்கள் கொடுத்தாலே ஃபேப்ரிக்கோட ஃபிட் ஆகும். ஆனால் சைடில் 2 ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜர்தோசி எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ஜர்தோசி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் இந்த அளவுக்கு கேப் விடணும்னு அவசியம் கிடையாது. நான் இங்கே சென்டரில் பீட்ஸ் கொடுக்க போகிறேன், அதனால் கேப் விட்டுருக்கேன். நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலைன்னா கேப் விட வேண்டிய அவசியம் இல்லை. தென் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பீட்ஸ், நம்ம மீடியம் சைஸ் பீட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பீட்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சின்ன பீட்ஸ் சுகர் பீட்ஸையும் கூட கொடுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸஸை கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே டாப் சைடில் நம்ம சென்டர் பார்ட்டில் ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணோம், ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்தோமா, அதே மாதிரி மேலே ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி அதே மாதிரி தான் சுகர் பீட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கும் டாப்பில் ஒரு மீடியம் சைஸ் பீட் தென் சுகர் பீடை கொடுத்து ஒரு ஹேங்கிங் டைப் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கீழே ஒரு ஹேங்கிங் டைப் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் மேலே கொடுத்தது வந்து சுகர் பீட் எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுவோம் ஃபேப்ரிக்கோட. இந்த இடத்துல ஒரு மீடியம் சைஸ் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் சுகர் பீடை விட்டுட்டு மீடியம் சைஸ் பீட்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஹேங்கிங் டைப் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வீடியோவில் நம்ம ஹேங்கிங் டைப்புக்கு இதை தான் பார்த்துருப்போம். ஸோ அதே ஹேங்கிங் டைப் இங்கே கொடுக்கும்போது அழகான அவுட்ஃபிட்டே கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஃபைனல் அவுட்ஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸோட கலர் என்னவா இருந்தாலும் இதோட அவுட்ஃபிட் பர்ஃபெக்டாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும்